ஹாய் ஹாய். ஒரே இடத்துலான் இருக்கிறேன். ஆனால் பேக்ரவுண்ட் வேறு வேறு. இதான் க்ரீன் ஸ்க்ரீன் மேஜிக். இதுக்கு தான் உங்களை வெயிட் பண்ணேன். ஓகே, வீட்டிலேயே லோ பட்ஜெட்டில் க்ரீன் ஸ்க்ரீன் எப்படி செய்யறேன் பார்ப்போம். வாங்க செஞ்சு காட்டுறேன் அப்படின்ட்டு. ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களோட டைகர் ஆஃப் தயா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மறக்காம இந்த யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தெரிஞ்சாங்களும் ஷேர் பண்ணுவோம். உங்களை மாதிரி சின்ன சின்ன யூடியூபர்ஸ் இருப்பினும் அவங்களுக்கு எப்படி செய்கிறது ஞாபகம் இருக்கும் க்ரீன் ஸ்க்ரீன். ஸோ இதை ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன பெப்புகள் சொக்கெட்டுகள் இருக்குன்னு நான் யோசிக்கிறீங்க. இந்த என்ன செய்ய போகிறோம்னா க்ரீன் ஸ்க்ரீன் செய்ய போகிறோம். அதாவது சின்ன யூடியூபர், ஸ்மால் யூடியூபர், நாங்கள் எங்களுக்கு தேவையான அளவில் சின்ன ஒரு வீட்டில் வச்சு பாக்கி கொடுங்க சின்ன ஒரு ஸ்டூடியோ செய்கிறதுக்கு க்ரீன் ஸ்க்ரீன் எல்லாம் கேள்விப்பட்டுப்பீங்க தானே. அதுதான் செய்ய போகிறோம். இந்த பெப்புகளோடக்கு இந்த பெப்புகளை வச்சு தான் செய்ய போகிறோம். என்ன சாமான் கடைசியா சொல்றேன். என்னத்துலேருந்து இந்த பெப்புகள் எடுத்து நான் சரியா இதுகளை வச்சு தான் ஒரு ஸ்க்ரீன் செய்கிற ஐடியாவும் இருக்கு. பாருங்க எப்படி செய்யறாண்டு. எல்லாருக்கும் வசதி இருக்காது, காசு அதுகளுக்கு. ஸோ அந்த மாதிரி வசதி இல்லாத ஆட்களுக்கு இது நல்ல வசதின்னு நினைக்கிறேன். காசு இருக்கிறார்கள் யோசிக்காம செய்யலாம் யூடியூப். காசு இல்லாமல் எங்களை மாதிரி ஆட்களுக்கு தான் இது சரியா. அவசரப்படக்கூடாது, எல்லாம் மாறலாம் தான் செய்யணும். அவசரப்பட்டா எல்லாம் பிழைச்சி போயிடும். இப்போ நாங்கள் எங்களோட பேக்ரவுண்ட் தானே இது இருக்கணும். க்ரீன் ஸ்க்ரீன் எங்களோட பேக்ரவுண்ட். இப்போ அந்த சைஸுக்கு இந்த மாதிரி தான் செய்யணும். கட்டையாமல் இருக்கக்கூடாது. ஃபுல் செட்டப் சொல்கிறேன், பார்த்து செய்யுங்க. இது இப்போ கீழே வைக்கிறது ஸ்டாண்ட். இதெல்லாம் தாங்கி நிற்க போதும் அந்த க்ரீன் ஸ்க்ரீன். அதுக்காண்டி தான் இது செய்கிறேன். கொஞ்சம் நீட்டாகும், நீட்டு காணாது. இந்த பேப்பர் நார்மலாக ஒரு அடி, இங்கே ஒரு அடி, நான் 5 அடி அகலம் வைக்கிறேன். எங்களுக்கு பேக்ரவுண்ட் வரக்கூடிய மாதிரி சிமாட்டாக இருக்கையில் தானே ஆடியா செஞ்சு தான் இருக்கலாம் ஒரு இதில் ஸ்க்ரீன் ப்ரோக்ராம் கேட்கல. ஸோ அதுக்கேற்ற மாதிரி சொல்கிறேன், செய்கிறேன் நான். ஓகே, நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச இதில் செய்யுங்க. உங்களோட அளவு உங்களுக்கு தெரியும் தானே. ஓகே, இதோட என் பண்ண போகிறேன். இவ்வளவும் எனக்கு காணும். உங்களுக்கு ஏற்ற அளவில் நீங்கள் செய்யுங்க. ஓகேயா? க்ரீன் ஸ்க்ரீன் செய்கிறதான் சொல்லி கொண்டிருக்கேன். ஓட விட்டு பார்த்தா ஒன்றும் தெரியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கீழ் செட்டப் பொறுத்தி எடுத்துட்டேன். இங்கே பாருங்க, தெரியுதா?
இதுதான் கீழ் செட்டப், இதுதான் கீழ் எண்ணத்தில் இருக்க போகுது. இது சைட் பார்ட். என்ன எந்த உயரத்துக்கு இருக்குது, 6 அடி உயரத்துக்கு இது இருக்குது. நீங்கள் உங்களோட உயரத்துக்கு ஏற்ற மாதிரி பொருத்தி எடுக்கலாம். இதை பாருங்கள், என்னென்ன பொருத்திக்கணும். யூ பெண்டுகள், டி பெண்டுகள்லாம் கூட தேவைப்படும். இதுதான் செட்டப். முடியா பாருங்க இப்படி. ஓகே, இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பொருத்தி அதுக்கேற்ற மாதிரி உங்களோட அளவுக்கு ஏற்ற மாதிரி பொருத்தி எடுங்க. எல்லாருக்கும் முதல்ல வசதி அமையாது. ஸோ இருக்கிறத வச்சு தான் செய்யணும். ஓகேயா? ஓ மை காட். டீ தான் கூட தேவைப்படும். டீ பெண்டு இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பொருத்தி சொக்கெட்டெல்லாம் மட்டும் வந்துட்டு இங்கே டீ சொக்கெட்டெல்லாம் மட்டும் முடிஞ்சுது. இப்போ இருக்கிறத வச்சு செய்வோம். Da. இப்படியே பொருத்தி வந்துட்டு ஒரு மாதிரி கடைசி கட்டத்துக்கு இனி மிச்சம் எங்கிற ஓகே 6 அடிக்கு வந்துட்டு. இங்கே நேர் சொக்கெட் நேராக 2 பேப்பர் நேராக போட்டுருக்கான சொக்கெட் முடிஞ்சுது. இப்போ இதை வச்சு தான் இதை வட்டி எடுக்க போகிறோம். வட்டி எடுத்து இதுக்குள்ள அதை பேப்பர் போடக்கூடிய மனசு செய்ய போகிறோம். ஓகே இங்கே பாருங்க, வட்டி எடுத்துட்டு தேவையானதை இந்தியாவில் பக்கம் பட்டி இந்த எண்டை எடுக்கணும். எண்டை எடுத்தால் நேராக அப்படி கொள்ளலாம். நேர இங்கே ஒட்டின இது சில நேரம் பொருந்தா. அதுண்டா எங்கே தானே சின்ன இருக்கணும் வச்சுங்க. எங்களுக்கு ஒரு கொஞ்சம் அப்படி விட்டாச்சு. துணி போடப்போகிற துணி நேராக இருந்தால் சரிதானே. பார்த்தீங்களா? தங்கள் இப்போ தெரியுதா? ஓகே பூட்டியாச்சு. தேவையில்லை, சாமான ஒதுக்குவோம். வாங்க, இதான ஸ்டாண்ட். நல்லா இருக்கா? எங்களை தேவைக்கிற மாதிரி கூட்டலாம் குறைக்கலாம். இது நீளம் கூடின போதி, இது நீளம் குறைஞ்சது. அப்போ இதை கீழே வச்சு ஓகே சம்பவத்தை பாருங்க. இதான் நான் செஞ்ச ஸ்டாண்ட். இனி இதுதான் green screen. ஓகே, green screen done. இந்த வீடியோ அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கா? இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி எனக்கு ஒரு சின்ன சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.